ஒளி கதைகள். ஒரு காலத்தில் ஒரு பெரிய மரத்தின் கிளையில் ஒரு காகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த காகம் மிகவும் புத்திசாலி, ஆனால் சிறிது பெருமை கொண்டவளும் கூட. ஒரு நாள் காகம் தனது மூக்கில் ஒரு சுவையான மீனை பிடித்து கொண்டு இருந்தது. அந்த மரத்தில் அமர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட தயாரானது. மீனின் நறுமணம் சுற்றியுள்ள எல்லா விலங்குகளுக்கும் பரவியது. அங்கேதான் ஒரு பசி கொண்ட நரி வந்தது. நரியின் வயிறு மிகவும் பசியில் கரகரத்தது. அந்த நரி காகத்தை பார்த்தவுடன், ஆகா, அந்த மீனை எப்படி நான் வாங்கிக் கொள்வது என்று யோசித்தது. நரி மிகவும் கூர்மையான திட்டம் போட தொடங்கியது. அது காகத்தின் அருகே சென்று மெதுவாய் பேசத் தொடங்கியது. ஓ அழகிய காகமே, உன்னை போல அழகான பறவை எங்கும் இல்லை. உன் கருப்பு இறகுகள் சூரிய ஒளியில் மின்னும் வைரங்களைப் போல தெரிகின்றன. உன் கண்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கின்றன. காகம் இதை கேட்டதும் மனதில் பெருமிதம் அடைந்தது. ஆனால் மீனை விடாமல் எச்சரிக்கையோடு இருந்தது. அதை கண்ட நரி தொடர்ந்து சொன்னது, அழகு மட்டுமல்ல, நீ பாடும் குரல் தான் வானத்தில் எப்போதும் கேட்கக்கூடிய இனிமையான சத்தம். நீ ஒரு பாடல் பாடினால் எல்லா விலங்குகளும் மயங்கி போய் கேட்பார்கள். இதை கேட்ட காகத்தின் பெருமை மேலும் அதிகரித்தது. நான் பாட வேண்டும், அப்போதான் நரி உண்மையில் என்னை பாராட்டும் என்று காகம் யோசித்தது. அவசரத்தில் காகம் தனது வாயை திறந்து கா கா என்று கத்தத் தொடங்கியது. அந்த கணத்தில் மீன் நேராக கீழே விழுந்தது. நரி உடனே மீனை எடுத்துக்கொண்டு சிரித்து கொண்டு சொன்னது, நன்றி காகமே, உன் குரல் இனிமையாக இருக்கலாம், ஆனால் நீ மிகவும் மூடன்தான். நான் பசிக்கு கிடைக்க வேண்டியதை பெற்றுவிட்டேன். காகம் மிகவும் வருத்தமாகி கொண்டது. தன்னுடைய பெருமைதான் தன்னை ஏமாற்றியதென்று உணர்ந்தது. கதையின் நெறி: அதிகமான புகழ்ச்சியால் மயங்கினால் நம்மை யாராவது எளிதில் ஏமாற்றி கொள்ளலாம். புத்திசாலித்தனமாக எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.